சொல்றாங்க. இங்க சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், ரமலானுடைய சிறப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மள சில பேர் என்னன்னா நோம்பு மட்டும் வச்சிடறாங்க. இந்த ரமலானுடைய மகத்துவம் தெரியாதனால நோம்பு மட்டும் தான் வைப்பாங்க, பட்னியா கிடப்பாங்க. பட்னியா கிடந்துவிட்டு யூஸ்வலா ஆஸ் யூஸ்வல் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபோன்லேயே மூழ்கி கிடப்பாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி என்னன்னா அவங்க இது ரமலானுக்கு முன்னாடி உள்ளதுக்கும் ரமலானுடைய மாதத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் ஓடிக்கிட்டே இருக்கும். ரீல்ஸ் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் அதில் கண்ட ஹராமு, பலாயி, பத்தரு, பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லா பலாயும் வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. நோம்பு மட்டும் வச்சுட்டு இருப்பாரு. இது என்னங்க பிரயோஜனம்? பட்டினியா கிடையாது, அல்லாஹ்க்கு என்ன லாபம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்தா கொஞ்சம் உங்கள்ட்ட மாற்றுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உங்களுக்குள்ள. ரமலான் மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணியத்தோட, ரமலான் மாதம் கண்ணியத்தோட இருங்க. வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்லை, அந்தந்த பசங்களாம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கிளாஸ் டீச்சர் வந்துட்டாரு. வந்த பிறகு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அட்டடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் கோவம் வருமா இல்லையாங்க? அதாவது பசங்க பேசி அட்டடிச்சிட்டு இருக்காங்க, அவருக்கு தெரியுது. ஆனால் உள்ள வந்து கப்ஷிப்ட் ஆகிட்டாருன்னா அது கோபப்பட மாட்டார். சரி, பசங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் அவர் வந்த பிறகும் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அட்டடிச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காம இருந்தால் அந்த கிளாஸ் டீச்சர்களுக்கும் வரும். சாதாரண ஒரு மனிதனுக்கே தனக்கு மரியாதை இல்லை என்பது அவளுக்கும் வரும் பொழுது, புனித ரமலான் மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதராக நம்ம இடத்துல அனுப்பிக்கிட்டான். அவரோட தூதராக நம்மகிட்ட அனுப்புறான். அப்போ அந்த ரமலான் மாதம் நம்மகிட்ட வந்த பிறகும் நம்மகிட்ட எந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லை. நேற்று எப்படி தான் இப்படி தான் இப்படி இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? பட்டி மட்டும் கிடக்கிறோம், தாகத்தோடு இருப்போம். ஆனால் மற்ற எந்த நம்முடைய பாவங்களிலையும் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்லையும் நம்முடைய செயல்பாடுகள் எந்த மாற்றம் இல்லை. அதே அரட்டை, அதே சேட்டிங்கு, அதே ஃபேஸ்புக்கு, அதே இன்ஸ்டாகிராமு, அதே பலாயி, பத்தரு, ஃபோனு, அதே டிவி, இப்படியே இருந்தோம்னா அப்புறம் ரமலானுக்கும் என்ன மரியாதை சகோதரர்களே? எண்ணித்தரு ரமலானுக்கு என்ன மரியாதை? ரமலான் என்பது நம்ம இடத்துல அல்லாஹ்வின் தரப்பில் வந்தவருடைய தூதர். நம்மை பற்றி இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் சாட்சி சொல்லி, அல்லாஹ் இந்த மனுஷன் நான் போய் இப்படி இருந்தான்னு சொல்லி. அப்படிங்கும் பொழுது அது வந்த பிறகும் நமக்கு எந்த விதமான மரியாதையும் காட்டல, எந்த விதமான டிஃப்ரெண்ட் இல்லை, அதை பற்றி பொருட்டாவே நினைக்கலண்டா அல்லாஹ்வும் கோவப்படுவான், ரமலானும் கோவப்படுவான். புரியவில்லை? அதனால ரமலான்ல நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் என்பது நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கான ஒரு ட்ரைனிங்கா இருக்கு. நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கான ஒரு ட்ரைனிங்கா இருக்கும். ஆகவே ரமலான் நேற்று எப்படி இருந்துச்சு அப்படிதான் இன்றைக்கும். நேற்றுக்கு நீங்க என்ன வித்தியாசம்னா, நேற்று ஷாபான் 30, இன்னைக்கு ரமலான் 1, அவ்வளவுதான் வித்தியாசம். நேற்று மதியானம் நல்லா சாப்பிட்டு இருந்தோம், இன்னைக்கு மதியானம் பட்டி கிடக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நேற்று மதியானம் நல்லா ஜூஸ் சாப்பிட்டோம், இன்னைக்கு ஜூஸ்லாம் குடிக்கல, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்னா அப்ப இந்த ரமலான் நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுமா இல்லையா? அந்த ரமலானை பார்த்தா அதை கொஞ்சம் கைப்பற்றுமா இல்லையா? அதே செல்போனு, அதே ஃபேஸ்புக்கு, அதே இன்ஸ்டாகிராமு, அதே ரீல்ஸ், அதே பலாயி, அதே பத்தரு, அதே பார்த்துட்டுனா இப்போ ரமலான் நமக்கு என்ன வித்தியாசம்? அது அருமைக்குரியவர்களே, ரமலானை ரம்யமான ரமலானை ஆர்வத்தோடு வரவேற்போம். அந்த ரமலானிலே நாம் எப்படி நடந்துக்கணும்னு இப்படி ஷெடியூல் போடுங்க.